இந்த கேஸ என் வழிக்கு கொண்டு வரணும்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கே. சரி, விஷயத்துக்கு வா. இப்போ நீ எதுக்காக கால் பண்ணிருக்க? ஒண்ணும் இல்ல மேடம். கொலை கேஸ், செல திருட்டு கேஸ்னு அட் டைம்ல 2 கேஸ டீல் பண்றீங்க. ஊட்டி கழிச்சு பார்த்தா 2 கேஸும் இப்போ ஒரே நேர்கோட்ல வந்திருக்குமே. என்ன சொல்ற? ஹாய், எல்லாமே எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அது எனக்கும் தெரியுங்கிறது உங்களுக்கே தெரியும். நாம கொஞ்சம் ஓபனா பேசிக்கலாமா? சொல்லு. இப்போ உனக்கு என்ன தெரியணும் அத சொல்லு. நீங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த கொலை கேஸும் செல திருட்டு கேஸும் ஒன்னாயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு இப்போ என்ன? துர்காவுக்கு அருள் வந்து அம்மன் சிலை எப்போ கிடைக்கும்னு சொன்னா? கும்பாபிஷேகம் முன்னாடி கிடைக்கும்னு சொன்னா. செல திருட்டுக்கும் கொலை கேஸுக்கும் காமனா இருக்கிறவன் யாரு? சாண்டி. அகமதாபாத்ல இருக்கிற அவனுக்கு இந்த அருள் வாக்கு பத்தின தகவல் போயிருக்கும் தானே? சில திருட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க அந்த சிலை திரும்ப கோவிலுக்கு போக கூடாதுன்னு நினைப்பாங்க தானே? அதை தடுக்க சாண்டி ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வரலாம்ல? அப்படி வந்தா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. உங்களால அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் எப்படி நீங்க உண்மையை கண்டுபிடிக்க போறீங்க? ஏன் பிடிக்க முடியாது? நான் அந்த சாண்டியை அரெஸ்ட் பண்ணுவேன். அட போங்க மேடம். நீங்க அரெஸ்ட் பண்ண மட்டர் சேகரோட கதி என்னாச்சு? அரெஸ்ட் பண்ண நினைச்ச பாலு என்னாச்சு? கைது பண்ணியும் கோட்டை விட்ட பாஸ்கரோட கதி என்னாச்சு? சரி, இப்ப சொல்லுங்க, இந்த சாண்டியை இப்போ கைது பண்ணி என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன சொல்ல வர நீ? அவங்களோட கதிதான் சாண்டிக்கும் வரும்னு சொல்றியா? அப்போ அந்த சாவுக்கெல்லாம் நீதான் காரணமா? யாரு காரணம்னு நீங்க கண்டுபிடிங்க மேடம். ஆனா சாண்டியோட கதி என்ன ஆக போகுதுன்னு இப்போ என்னால எந்த ஒரு க்ளூவும் கொடுக்க முடியாது. அப்புறம் உங்களுக்கு வேலை இல்லாம போயிடும்ல. ஆனா சாண்டியை நீங்க கைது பண்ண முடியாது, அது மட்டும் உறுதி. ஹே, என்கிட்டயே சவால் விடுறியா? அவனை நான் அரெஸ்ட் பண்ணுவேன். அவன் மூலமா உண்மைகளை வெளியே கொண்டு வருவேன். ஷேகர், பாலு, பாஸ்கர் மாதிரி இவன் விஷயத்துல நான் கோட்டை விட மாட்டேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. குட் நைட் மேடம். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸ்வீட் ட்ரீம்ஸா? உண்மைகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. அந்த சாண்டியை நான் அரெஸ்ட் பண்ணியே தீர்வேன். நந்தினி கிட்ட நான் சொன்னதெல்லாம் அவட கிட்ட சொல்லிடுவியா? இப்போதைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. எப்போ கூண்டி ஏறி சொல்றேனோ அப்போ சாட்சி சொன்னா போதும். டைம் ஆயிடுச்சுல, துர்கா சீரியல் பார்க்கணும்ல. வா போலாமா? போலாமா? வா. எட்டு மணி ஆக போகுது. சீரியல் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சீரியலை மிஸ் பண்ண கூடாது, இல்லனா கதையே புரியாது. யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ சீக்கிரம் வாங்க. இவ என்னடி சந்தையில கூவி கூவி விக்கிற மாதிரி நம்மள கூப்பிட்டு கூப்பிட்டு சீரியல் பார்க்க சொல்றா?
சினியா வாங்க வாங்க. அக்கா நாமெல்லாம் ஒண்ணும் போக வேணாம். அடி போடி. இந்த வீட்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த சீரியலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு வெக்கமானெல்லாம் பார்க்க கூடாது. வா போய் பார்க்கலாம். வா வீணா வாடி. இந்த வீட்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்ன கேட்டா நானே சொல்லுவேன். என்ன வச்சுக்கிட்டே கனகா நந்தினிக்கு ஃபோன் பண்றா, சாண்டி இங்க வருவான்னு சொல்றா. இந்த விஷயம் ஆவடிக்கு தெரியுமா? நம்ம வேணா சொல்லலாமா? எதுக்கு வம்பு? ஆரம்பிக்க போகுது. போடுறாங்க 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 பாருங்க. ஐயா டேய் இப்போ எதுக்குடா நீ எனக்கு கால் பண்ண? எல்லாம் நல்லபடியா முடியற வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல. ஒரு பக்கம் வந்துட கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல. போலீஸ் என் போனை ட்ராக் பண்ணா நீயும் மாட்டிக்குவ, உன்னால நானும் மாட்டிக்குவேன்டா. ஐயா ஒரு அவசர வேலையா சென்னைக்கு வர வேண்டியதாயிடுச்சு. வந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்டாயா ஃபோன் பண்ணேன். ஏய் என்னடா சொல்ற? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ சென்னைக்கு வந்துட்டியா? ஆமாங்க ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி போன்ல பேசுறது நல்லதில்ல. நீங்க பண்ண வீட்டுக்கு வந்துருங்கய்யா. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். ஏய் அது ஊர்ல இருந்தே போன்ல சொல்லிருக்க வேண்டியதுடா. எதுக்குடா இங்க வந்த? ஐயா சில விஷயங்களை நேர்ல தான் சொல்ல முடியும். நீங்க பண்ண வீட்டுக்கு வந்துருங்க. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க கோவப்படவே மாட்டீங்க. நான் வச்சிடறேங்க ஐயா, சீக்கிரம் வந்துருங்க. பாத்தியாடா, நாம அவ்வளவு சொல்லியும் அந்த பையன் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கானா. நம்மள பண்ண வீட்டுக்கு வர சொல்றேன். நந்தினி உன்னை தேடுறதே வேற ஒரு கேஸுக்காக. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் அர்ச்சகர் வீட்டுக்கு போனது நீதான்னு யாருக்கும் தெரியாது. அர்ச்சகரும் அவர் சம்சாரமும் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணமானவன நந்தினி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கா. அது நீதான்னு தெரிஞ்சதுன்னா விசாரிக்கிற 2 கேஸையும் நந்தினி ஒரே கேஸா மாத்திருவான். அண்ணே அண்ணே என்னண்ணே இது? ஏன் இப்படி கீழே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் துணைக்கு நான் இருக்கேனே. உங்களை இப்படிலாம் பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்குண்ணே. முதல்ல உட்காரு. இல்ல ஜனா, இனிமே தாழ்ந்து வாழ பழகிக்கணும்டா. ஏன்னா ஜெயில்ல நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது பாரு. அண்ணே இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னடா நடக்கல? நமக்கு எதிராக தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லதா படல ஜனா. அண்ணே கேக்குறேன்னு கோவப்படாதீங்க. அந்த நந்தினி சாண்டியை பிடிச்சிருவாளோன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் இல்லடா. நான் தான் காலையிலே சொன்னேன், அந்த நந்தினியால சாண்டிய பிடிக்கவே முடியாது. அந்த துர்கா அண்ணே அவ போய் எப்படிண்ணே? அவளுக்கு சாண்டி யாருன்னே தெரியாதே. ஜனா அப்படி மட்டும் சொல்லாத. அவ எல்லா கூத்தும் பண்ணுவா. சாண்டிய பிடிச்சு கொடுப்பா, சிலையும் கண்டுபிடிப்பா, நம்மளையும் கம்பி என்ன வைப்பா. அண்ணே அப்படிலாம் எதுவும் நடக்காதுண்ணே. சென்னை பக்கமே வரக்கூடாதுன்னு சாண்டி கிட்ட நீங்க தானே எச்சரிக்கை பண்ணிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நான் பயப்படுறீங்க? அவன் ஏன் இங்க வரப்போறா? அவன் வந்தா தானே துர்கா அவனை பிடிப்பா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணே. இல்லாத விஷயத்த நீங்க தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க. நிம்மதியா சரக்கு அடிச்சுட்டு சுகமா தூங்குறத விட்டுட்டு எதுக்குண்ணே இப்படி புலம்புறீங்க? போய் படுங்கண்ணே, காலையில எல்லாம் சரியாயிடும். ஏய், நான் குடிச்சிருக்கனா இல்ல நீ குடிச்சிருக்கியா? அது எப்படிடா காலையில எல்லாம் சரியாகும்? ஏய், ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஜனா ஒன்னும் ஆகாதுன்னு
நீ சர்வசாதாரணமா சொல்ற, ஆனா எனக்கு அப்படி தோணல. நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அது எப்ப வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நம்ம நேரம் அப்படி இருக்குடா. யாரு அது? என்னங்க? அண்ணே என்னாச்சுண்ணே? யார் போன்ல? டேய், நான் வாய மூடல, அதுக்குள்ள சாண்டி ஃபோன் பண்றான்டா. சாண்டியா? அவன் எதுக்கு நான் இப்ப கூப்பிடுறான்? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? அட்டன் பண்ணி பேசுங்கண்ணே. என்னாச்சு சாண்டி? எதுக்கு ஃபோன் பண்ண? நான் தான் உனக்கு ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயா, நான் ஒரு அவசரமான வேலையா சென்னைக்கு வந்துட்டேன். டேய், டேய், நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்கு நான் இங்க வந்த? என்ன சாப துணிஞ்சிட்டியா? சமுத்திரத்துல போனவன அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? ஏய், நீ இங்க இருக்கிறது எல்லாருக்குமே ஆபத்துடா. இந்த பாரு, நானே உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். உடனே உடனேங்கிறது கிளம்பு. ஐயா, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. நான் இப்போ உங்க பண்ண வீட்டுல தான் இருக்கேன். நீங்க நேர்ல வந்துருங்க ஐயா. டேய், 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 டேய். அண்ணே என்னண்ணே? டேய், டேய். ச்சே. 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 ஐயோ, இவ எதுக்கு இங்க வந்தா? சிவனேன்னு அங்கேயே இருக்க வேண்டியதானே. ஏன் வந்தான்னு சொல்லாம போனை கட் பண்ணிட்டானே இவன. அண்ணே, என்னண்ணே? ஏய், அவன் நம்ம பண்ண வீட்டுல இருக்கானாடா. அப்படியா? ச்சே, அந்த பரதேசி எதுவுமே சொல்லாம சென்னை கிளம்பி வந்துட்டான். எதுக்கு வந்தான், ஏன் வந்தான்னு சொல்லாம போனை கட் பண்ணிட்டான்டா அவன். நான் போய் அவனை பார்க்கணுமா? பட்ட சாராயம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தவனுக்கு ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுத்தோம் பாரு. என்ன 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 சொல்லணும்டா? அண்ணா 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 கோவப்படாதீங்கண்ணே. சாண்டி திடீர்னு வந்திருக்கான்னா நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும். அண்ணே வாங்கண்ணே, உடனே போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாங்கண்ணே. சரிடா, வா. ஆ. வாடா. ஐயோ, பண்ணையாரோ அவர் தம்பியும் அந்த போன் காலை நம்பி கிளம்பி போறாங்க. என்ன ஆக போகுதோ? துர்கா, ஆ? பண்ணையார்கிட்ட வேலை செஞ்ச யாரோ ஒருத்தன் அவரை பார்க்கணும்னு சொல்றான். அவரும் கிளம்பி போறாரு. அதையே இப்படி பூதாகரமா சொல்ற? சின்னையா, உங்களுக்கு போன எபிசோடோட கதை தெரியாதுல, அதான் இப்படி பேசுறீங்க. பண்ணையார் கிட்ட வேலை செய்யறவன் வெளியூர்ல இருந்தான். அவன் ஒரு ரவுடி போல. அப்படியா? அவன ஊருக்கு வராதன்னு பண்ணையாரு எச்சரிக்கை பண்ணாரு. ஆனா அதையும் மீறி அவன் வந்துட்டான். அதான் பண்ணையாரோட முகமே மாறிடுச்சு. அதனாலதான் அடுத்து என்ன ஆக போகுதோன்னு சொன்னேன். இப்போ புரிஞ்சுச்சா? ஆ, எனக்கு போன எபிசோடோட கதை தெரியாதுல்ல, ம், அதான் அப்படி நினைச்சிட்டேன். பாருங்க பாருங்க. ஆ ஆ. அண்ணே போலாம். சரி துர்கா, ம். நீ தான் நல்லா யோசிப்பியே. கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் சொல்லேன். வேண்டாம் சின்னையா, கதையா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுல சுவாரஸ்யமே இல்லாம போயிடும். தெரிய வேண்டிய நேரத்துல தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்ட்ரெஸ்ட். ம், அதுவும் சரிதான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
டேய் இருடா, வண்டி நிறுத்துடா. அண்ணே என்னாச்சுண்ணே? யார் கால் பண்றா? அன்னோன் நம்பர்ரா. அந்த தெலுங்குக்காரிடா. என்னவோ தெரியலடா, அவகிட்ட இருந்து போன் கால் வந்தாலே உடம்பெல்லாம் பதறுதுடா, பயம் புடிச்சு ஆட்டுதுடா. நாம சுயநனவோட தான் இருப்போம், ஆனா அவ நம்மள முட்டாளாக்கிட்டு இருப்பா. இப்ப அவ என்னத்துக்காக கால் பண்ணிருக்கான்னு தெரியலையே. அண்ணே எப்படினாலும் பேசிதான் ஆகணும். கால் எடுக்கலன்னா அதையும் சொல்லி நம்மளை வச்சு செய்வானே. எதுக்கு வம்பு? எடுத்து பேசுங்கண்ணே. ஹலோ, என்ன ஆவுடே? அன்னோன் நம்பரை பார்த்தாலே நான் தான் கால் பண்றேன்னு தெரிஞ்சு பயம் புடிச்சு ஆட்டுதா? இப்போ உனக்கு என்ன வேணும்? எப்பவும் எனக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. இத பாரு, இப்ப எதுக்காக நீ கால் பண்ண? அண்ணன் தம்பி 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்கேயோ போறோம். உனக்கு என்ன? எதுக்காக கால் பண்ண அத மட்டும் சொல்லு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போவாங்க. உங்களை பார்த்தா வேற யாரையோ தேடி போற மாதிரி இருக்கு. நாங்க எங்க போறோம் வரோம்னு டெலிஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்கியா என்ன? ஒரு கெஸ்ஸிங் தான். ஆனா ஆவுடே, கண்ணால் பாக்குறதும் போய், காதால் கேக்குறதும் போய், தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு சொல்லுவாங்க. என்ன உளர்ற? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? முதல்ல இப்ப உனக்கு என்ன வேணும்? அன்னைக்கு சரவண பெருமாளை வச்சு என்ன கொல்ல பாத்தியே, இன்னைக்கு அதே மாதிரி என்ன கொல்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? சாச்சா, அடிச்சு கொல்லணும்னு பிளான் பண்ணி போடுறதெல்லாம் உன்னோட வேலை. நான் பிளான் எல்லாம் போட மாட்டேன், உன்னை சாவடிக்கணும். ஆனா தினம் தினம் சாவடிக்கணும். ஆமா, இப்போ நான் எதுக்காக உனக்கு கால் பண்ண? அதுக்காக தான் பண்ண. கண்ணால் பார்க்கிறதும் போய், காதால் கேட்கிறதும் போய், தீர விசாரிக்கிறதே மெய். பாய் பாய். ஏய் ஏய், ச்சே, இவ லைன்ல வந்தாலே வில்லங்கந்தா. இப்ப இவ எதுக்கு எனக்கு கால் பண்ணான்னு ஒண்ணுமே புரியல. டேய் ஜனா, என்ன? இவ தான் போன் பண்ணி சாண்டிய சென்னைக்கு வர வச்சிருப்பாளோ? ஒருவேளை இவ நந்தினிக்கு போன் பண்ணி சாண்டி சென்னைக்கு வந்துட்டான்னு சொல்லியிருப்பாளோ? அண்ணே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலண்ணே. ஷோ, எதையுமே நம்ப முடியலடா. அவ வேற கண்ணால காண்றதும் பொய், காதால கேட்கறதும் பொய், தீர விசாரிக்கிறதை மெய்னு பில்டப் கொடுக்கறாடா. அதுக்கு என்ன அர்த்தமே புரியலடா. அண்ணே அந்த தெலுங்குக்காரி திரிய கொளுத்தி போட்டுட்டா. இனி அதை வெடிக்காம விடாது. நமக்கு எதுக்கு நான் வம்பு? நம்ம வீட்டுக்கே போயிடலண்ணே. ச்சே, பயந்து பயந்து வாழ்றதுக்கு ஒரே அடியா செத்துடலாம்டா. ஜனா, அண்ணே எதுக்காக சாண்டி சென்னைக்கு வந்தான்னு அவனுக்கே போன் பண்ணி கேட்டுருவோம். ஆமாண்ணே, கரெக்ட். அவங்ககிட்டயே பேசிடுங்க. போனை எடுக்க மாட்டேங்கிறான்டா. அண்ணே இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கண்ணே. டேய், அண்ணே நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாண்ணே. இல்ல ஜனா, என்ன ஆனாலும் சரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் சாண்டிய பாத்துரலாம். வண்டி வேகமா விடு. சரிண்ணே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தள்ளுங்கண்ணே. என்ன இது? மகாபாரதம் ராமாயண ரேஞ்சுக்கு துர்கா சீரியலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, அப்பாவும் சித்தப்பாவும் எங்கம்மா? எங்கேயாவது போறேன்னு சொன்னாங்களா? அம்மா,
என்னடா சும்மா இரு. சரியா போச்சு. அம்மா சொல்லுமா, அப்பாவும் சித்தப்பாவும் எங்க? அண்ணே டேய், ஷு. சத்தம் போடாதீங்க. வசனமே புரியல. ரொம்ப முக்கியம். என்னமோ இந்த சீரியல்ல இருந்து கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லி தங்க காசு பரிசா வாங்க போற மாதிரியே இதுங்களா டிவி பாக்குதுங்க. கொடுமை. அப்பாடா. விளம்பரம் போட்டுட்டாங்க. இப்ப சொல்லுடா, முக்கியமான வேலையில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏமா, சீரியல் பாக்குறது உனக்கு முக்கியமான வேலையா? விளங்கிடும். ஆம்பளைங்க சாபம் சீரியல்காரங்கள சும்மாவே விடாது. டேய், தொன்னு பேசாம என்ன விஷயம்னு சொல்லு. உங்களுக்கு திரும்ப வேற சொல்லணுமா? அப்பா எங்கன்னு எத்தனை தடவைமா கேக்குறது? இங்க தாண்டா எங்கேயாவது இருப்பாங்க, போய் தேடி பாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு சீரியல் முக்கியமா போச்சுல்ல? பாருங்க பாருங்க. விடாம சீரியல் பாக்குற கேமை மட்டும் ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்தாங்கன்னு வைங்க, தங்க பதக்கம் உங்களுக்கு தான். டேய் அர்ஜுன், இங்க வா. சொல்லுமா. இத பாரு, இந்த சீரியலுக்கும் நடந்த சம்பவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்குதான் உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். அது புரியாம பேசாத, போடா. அதென்ன பார்த்தேன். காரணம் இல்லாம ஒரு காரியத்தை நீங்க செய்யவே மாட்டீங்களே. சரி, அப்பா வெளியிருக்காரான்னு பார்த்துட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, போ போ. மேல போய் பாக்குறேன். போ. அண்ணே விளம்பரம் முடிஞ்சது. விளம்பரம் முடிஞ்சிருச்சு. சினியா போட்டுட்டாங்க பாருங்க. இப்போ ஒருத்தி. கதை ரொம்ப த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கே. பண்ணையார் போய் ரவுடிய வெளுக்க போறாரா, இல்ல பண்ணையார் அசர்ற மாதிரி ரவுடி எதுவும் சொல்ல போறானா? என்ன நடக்க போகுதுன்னு அந்த பண்ணையார் மாதிரி எனக்கும் டென்ஷனாவே இருக்கு.